முடிவுக்கு வந்த விவாகரத்து வழக்கு மீண்டும் இணையும் சிஎம் விஜய் சங்கீதா. பின்னணியில் நடந்தது என்ன? விவாகரத்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் விஜயும் மனைவி சங்கீதாவும் மீண்டும் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவாகரத்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டதன் பின்னணியில் முக்கியமான ஒரு பெண் இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது. தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் விஜய் கடந்த 1999 ஆண்டு லண்டனை சேர்ந்த சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாஷா என்ற மகளும் உள்ளனர். விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அந்த சமயத்தில் அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். விஜய் அரசியலுக்கு வருவதை பிடிக்காமலேயே சங்கீதா விவாகரத்து கோருவதாக செய்திகள் வெளியாயின. ஆனால் அதனை மறுத்த சங்கீதா, என் கணவர் ஜோசப் விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு வைத்திருப்பதால் கொடுமைப்படுத்தப்பட்டேன். நான் வீட்டிலேயே இருக்க அவர் அந்த நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு சென்றார். அந்த நடிகையோ என் கணவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தார். நடிகையின் செயலால் எனக்கும் பிள்ளைகளுக்கும் சங்கடம் ஏற்பட்டது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதால் விவாகரத்து வழங்க வேண்டும் என தனது மனுவில் கூறி பூகம்பத்தை கிளப்பினார் சங்கீதா. இந்த வழக்கு கடந்த ஜூன் 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வழக்கறிஞர்கள் விஜய் சங்கீதா இருவரும் ஆன்லைனில் விசாரணைக்கு ஆஜராக கேட்டு மனு தாக்கல் செய்தனர். ஆனால் அவர்களது கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது. அத்துடன் வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அதன்படி வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சட்டசபை நடப்பதால் விவாகரத்து வழக்கை வேறு தேதிக்கு ஒத்திவைக்க முதலமைச்சர் விஜய் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் இன்றே வழக்கை விசாரிக்க வேண்டும் என வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜரான சங்கீதா கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்ற செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் பிற்பகலுக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. வழக்கில் சங்கீதா என்ன சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தனர். மதியம் 1 மணிக்கு வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிமன்றம் பின்னர் இன்றைய விசாரணை என அறிவித்தது. அப்போது தன்னுடைய கணவரும் தமிழக முதலமைச்சருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெறுவதாக சங்கீதா தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை முடித்து வைத்தது நீதிமன்றம். சங்கீதாவின் மனமாற்றத்திற்கு விஜயின் அம்மா ஷோபா சந்திரசேகரே காரணம் என நெருங்கிய வட்டாரத்திலிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. விவாகரத்து வேண்டாம், சேர்ந்து வாழ்வதுதான் நல்லது என விஜய் மற்றும் மருமகள் சங்கீதாவிடம் ஷோபா சந்திரசேகர் நீண்ட நாட்கள் நடத்தி வந்த சமாதான பேச்சுவார்த்தையாலேயே சங்கீதா தனது முடிவை மாற்றிக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி விஜய் தமிழக முதலமைச்சராகிவிட்ட பிறகு அவரது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் விவாகரத்து வழக்கு இருக்கும் என்பதால் வழக்கு வாபஸ் என்ற முடிவை சங்கீதா தீர்க்கமாக எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. விஜய்க்கு எதிராக சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ந்ததன் பின்னணியில் திமுகவின் சதி இருப்பதாக ஆரம்பத்தில் விமர்சனங்கள் எழுந்தன. குடும்பத்தையே பார்த்துக் கொள்ள முடியாத விஜயால் எப்படி மாநிலத்தை பார்த்துக் கொள்ள முடியும் என்ற விமர்சனத்தை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நேரடியாக முன்வைத்தனர். அப்பா எங்கே என்று முதலமைச்சர் விஜய் கேட்டதற்கு நீதிமன்றத்தில் கணவரை தேடும் மனைவி என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்த சம்பவங்களும் நடந்தன. இந்நிலையில் தான் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் எனது தந்தையுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை தெரிவித்து விட்டார். விவாகரத்து வழக்கும் தற்போது வாபஸ் பெறப்பட்டதால் விஜயின் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது. விரைவில் முதலமைச்சர் விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து வாழ அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது.